நினைவு தினத்தையொட்டி மதிமுக சார்பில் கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் சென்னையில் அமைதி பேரணி நடைபெறுகிறது. அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். பேரணி குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் தீபலட்சுமியிடம் கேட்கலாம். தீபா, சொல்லுங்க, மதிமுகவினர் நடத்தும் இந்த பேரணி எங்கு தொடங்கி எங்கு நிறைவு பெறுகிறது? பத்மபிரியா, இது வந்து தமிழக முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணாவின் நினைவு தினத்தையொட்டி மதிமுகவினர் அமைதி பேரணி நடத்திட்டு வராங்க. இப்ப இது வந்து இந்த பேரணியை பொறுத்தவரையில ஆயிரக்கணக்கான வைகோவின் தொண்டர்கள் அனைவரும், அதாவது மதிமுக தொண்டர்கள் வந்து இந்த பேரணியில் பங்கேற்று வருகின்றனர். இந்த பேரணியில் குறிப்பா சொல்ல போனா மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பங்கேற்றிருக்கிறார். அவர் தலைமையில் தான் இந்த பேரணி வந்து தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த பேரணியில் மல்லை சத்யா, திருவள்ளுவர் மாவட்ட செயலாளர் செங்குட்டோன் உள்ளிட்ட ஏராளமான மதிமுகவினர் வந்து பங்கேற்று வருகின்றனர். இந்த பேரணியை பொறுத்தவரை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகையில் தொடங்கி அங்கிருந்து புறப்பட்டு மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள அண்ணா நினைவிடம் வரை இந்த பேரணியை வந்து நடத்துவதை திட்டமிட்டனர். தற்போது அவர்கள் வந்து செல்லும் காட்சியை வந்து நீங்க பார்க்கலாம். இப்ப எதனை வலியுறுத்தி இந்த பேரணி நடைபெறுகிறது? இந்த பேரணியை பொறுத்தவரை எப்படின்னா, அவரோட அதாவது அண்ணாவின் நினைவு தினத்தை முன்னிட்டு நடத்தப்படும் பேரணி என்பதால் இந்த அண்ணாவினோட சொற்பொழிவுகளை வந்து அண்ணாவினுடைய அறிவுரைகளை வந்து வெளிப்படையாக, அதாவது தொண்டர்கள் அனைவருக்கும் இது மக்களிடம் சென்று சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அமைதி பேரணியை இவங்க நடத்திட்டு வராங்க. பத்மபிரியா, இது குறித்து மற்ற கட்சி தலைவர்களோ அல்லது வேறு யாரேனும் கருத்துக்கள் தெரிவித்திருக்கிறார்களா? இல்ல, இதுவரை அந்த மாதிரியான கருத்துக்கள் எதுவும் தெரியல. இந்த காலையில இந்த பேரணியை பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்று காலை முதலே பல்வேறு கட்சி தலைவர்களும் இந்த பேரணியை நடத்திட்டு வராங்க. குறிப்பா திமுக, மதிமுக, காலையில வந்து அதிமுகவினரும் இந்த பேரணியை நடத்தி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இது 47வது நினைவு தினத்தை ஒட்டி, அண்ணாவின் நினைவு தினத்தை ஒட்டி தான் இந்த பேரணியை வந்து நடத்திட்டு வராங்க. பத்மபிரியா. தீபலட்சுமி, மதிமுகவினர் நடத்தும் இந்த அமைதி பேரணி குறித்து நீங்கள் தந்த கூடுதல் தகவல்களுக்கு நன்றி.